இன்னைக்கு தொடர்ந்து நம்முடைய எழுச்சி பயணத்திலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த மாபெரும் எழுச்சி பயணம் ஸ்டாலின் கூடாரத்திலே நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுவரைக்கும் 9 நாள் தான் போயிருக்கிறார். 234 தொகுதி போகணும். இந்த 9 நாளிலேயே ஸ்டாலின் கூடாரத்திலே நடுக்கத்தை, நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அங்கே கூடியிருக்கிற மக்கள் இனி தமிழ்நாட்டின் ஒரே நம்பிக்கை புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் தான் என்கின்ற அந்த வெற்றி முழக்கம் நாடெங்கும் 8 திக்கம் ஒலிக்கிறது. 8 திக்கம் எடுத்து செல்வோம், இரட்டைகளை மலரட்டும் என்கிற அந்த எழுச்சி பயணம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தலகால நின்று தவம் இருந்தாலும் ஒரு மருத்துவக் கல்லூரியை தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தர முடியவில்லை. 11 மருத்துவக் கல்லூரியும் இந்த மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையும் பெற்றுத்தந்த முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். அம்மா முன்மொழித்தாங்க, அதை எடப்பாடியார் சாதித்து காட்டினார். நீங்க 4 காலம் எந்த மருத்துவமனை கொண்டு வந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 6 புதிய மாவட்டம். நான் வருவாய்த்துறை அமைச்சராக வட்டங்கள் கோட்டங்கள் மக்களை தேடி அரசு, மக்களை நாடி அரசு. இன்னைக்கு சொல்றாரு 4 வருஷம் போயிருச்சு, நான் 4 மாசத்துல வீட்டுக்கு போக போறாரு. இப்ப சொல்றாரு ஸ்டாலின், உங்களோடு ஸ்டாலின். இப்ப 4 வருஷம் எங்க இருந்தீங்க ஸ்டாலின்? ஸ்டாலின் பார்த்து மக்கள் கேட்கிற கேள்வி, இந்த 4 மாதம் உங்களோடு ஸ்டாலின் என்று இருந்தால் இந்த 4 ஆண்டு காலம் எங்கே இருந்தீங்க ஸ்டாலின்? எங்கே போனீர்கள் ஸ்டாலின் என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். அவர் அதெல்லாம் பொருட்படுத்துவதில்லை. ஏன்னா அவருக்கு தன்னை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை, கூட்டணி பலமாக இருக்கிறது என்று சொல்லிருக்கிறார். அதுக்குதான் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சொன்னார், நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மிக விரைவிலே இணைய இருக்கிறது. அந்த நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று முதலமைச்சருக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். ஒரு முதலமைச்சர் நாகரிகமா பேசும். சுந்தரா டிராவல்ஸ் என்று சொல்லுகிறீர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய எழுச்சி பயணத்திலே வருகிற அந்த பஸ் சுந்தரா டிராவல்ஸ் அல்ல, உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகிற மக்கள் நம்பிக்கை பெற்றிருக்கிற மக்கள் டிராவல்ஸ் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். 2026 அந்த தீர்ப்பு உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை